வணக்கம் வணக்கம் மக்களை அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த எல்கேஜி யூகேஜிக்கு உண்டான ஆசிரியர்களுக்கு உண்டான பணி நியமனம். இதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன கேட்டிருக்காங்க, எப்படி விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பித்து அந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகலாம், எல்லா விதமான தகவல்களையுமே நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்கள், இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இது எப்படி ஃபில் பண்ணணும், இதில் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 100% இருக்குது. ஏன்னா ஒரு ஆசிரியர் பணிக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கில் இருந்து உங்களுடைய ஸ்பீச் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட் பண்ணுவாங்க. இது நீங்கள் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நாங்கள் சொல்கிறது மூலிமா நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? அங்கே இன்டர்வியூக்கு போகிற வரைக்கும் தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கு உண்டான ப்ரொசீஜர் வந்து இருக்கும். அதாவது இப்படி பண்ணணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி ஒன்ஸ் அங்கே நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே வேறு மாரி கேள்விகள் கேட்கப்படும். அது நேர்முக தேர்வுக்கு. அது எப்படி என்ன அப்படிங்கிறதையும் நான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். அது இல்லாமல் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்ல போகிறேன். அங்கே என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் உடச்சி சொல்ல போகிறேன். வீடியோவை பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? இது எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு அர்த்தம். கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்கோம், தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா விதமான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணவும் அதையும் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்சர்வ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் கேட்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100% ஒரு ரிஜெக்ட் நடக்குது அப்படின்னாலே ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தவறாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணியிருக்கலாம், இல்லை அப்படின்னா அடித்தல் திருத்தலோடு நீங்கள் வந்து ஃபில் பண்ணியிருக்கலாம். ஏன்னா வேறு எந்த ஒரு வேலைவாய்ப்பாக இருந்தாலும் ஒரு அடித்தல் திருத்தல் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு அடித்தல் திருத்தல் கூட இருக்கக்கூடாது, ரீஒர்க்கிங் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்க எதுக்கு ரீஒர்க்கிங் இருக்கக்கூடாது அப்படின்னா, ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு அரசு வேலை அப்படிங்கிற பட்சத்தில் ரீஒர்க்கிங் அப்படிங்கிறத அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, நாமளும் வந்து கொடுக்கக்கூடாது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீஒர்க் பண்ணக்கூடாது. அப்படி சப்போஸ் ரீஒர்க் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா உடனே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாற்றிடுறது ரொம்ப 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 பரவாயில்ல. அதாவது அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 or 2 தான் வந்து பார்த்திங்க கொடுப்பாங்க அப்படின்னா கிடையாது. நீங்கள் எத்தனை நாள் பிரிண்ட் அவுட்டு தான் எத்தனை நாள் எடுத்துக்கலாம். ஆனால் அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது, ரீமார்க்கிங் அப்படிங்கிறத ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதுமாரி நிறையா விதமான தகவல்கள் இருக்குது. இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே நிறைய விதமான தகவல்கள் இருக்குது. நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம், தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நாங்களும் வந்து ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம், நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான டாக்குமெண்ட்லாம் இணைக்கணும். அது என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னா உங்களுடைய மார்க் ஷீட், அதாவது டிகிரி முடிச்சிருக்கீங்க இல்லை 8th 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதோடைய மார்க் ஷீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும். இல்லை என்கிட்ட டிசி தான் இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் டிசியை வந்து ஆட் பண்ணிட்டு அதற்குண்டான ப்ரூஃப்ஸ், நீங்கள் மார்க் எடுத்ததுக்கு உண்டான ஆதாரம் வந்து இதோட ஆட் பண்ணணும். அப்போ தான் அவங்க ஒரிஜினல் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபர்மேஷனில் எடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே முன் அனுபவம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது ஆல்ரெடி இப்போ எங்கேயாச்சும் டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, ஏதாச்சும் இப்போ ஆஃபீஸ் இதுமாரி போயிருக்கீங்களா, இல்லை ஸ்கூல்ஸ் போயிருக்கீங்களா, இல்லை ஏதாவது டுட்டோரியல் மாரி போயிருக்கீங்களா. அது டுட்டோரியல் மீன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா
இந்த 10th 12th வந்து பாஸ் ஆக முடியும், ஃபெயில் ஆகுறாங்களே அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கோச்சிங் கொடுக்குற மாரி கோச்சிங் கிளாஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோச்சிங் கிளாஸ் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிருக்கீங்களா அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. இங்கே ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுமாரி நீங்கள் வந்து இது பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வரக்கூடிய எல்லா விதமான அப்டேட்ஸுமே உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம அந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணான்னு பார்த்துடலாமா? வாங்க, அந்த இன்டர்வியூ கேட்கக்கூடிய கேள்விகளும் நான் நடுவில் சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது எப்படி எங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னா, நம்மளுடைய உறவினர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் மொத்தம் ஒரு 4 பேர் இந்த வேலைவாய்ப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்ன ஒரு முயற்சியிலையும் இன்னும் 2 பேர் சொன்ன ஒரு கருத்துலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பதிவை கொடுக்குறோம். இதுமாரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராசஸிங் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ போகலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பதாரரின் பெயர் தமிழில் எழுதணும். அடித்தல் இருக்கக்கூடாது, ரீமார்க் இருக்கக்கூடாது, எழுத்து ஒவ்வொன்றும் முத்தாக இருக்கும். இல்லை எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் சரியாக வராது அப்படின்னா வேறு ஒருத்தங்கிட்ட கொடுத்து கூட இதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் தான் வந்து கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அங்கே இன்டர்வியூ ப்ராசஸ் போகிற வரைக்கும் தான் இது வந்து தேவைப்படும். ஓகேங்களா? அங்கே ஒன்ஸ் இன்டர்வியூ ப்ராசஸ் போயிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து வேறு ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த நீங்கள் வேறு ஒருத்தங்கிட்ட கொடுத்து கூட கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு அடித்தல் திருத்தலும் இருக்கக்கூடாது. நாங்கள் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. விண்ணப்பதாரரின் பெயர் தமிழில் போட்டுக்கோங்க. கீழே வந்து ஆங்கிலத்தில் போடணும். இன்சியல் எப்பொழுதுமே லாஸ்ட்டில் தான் போடணும். ஓகேங்களா? தமிழ்லேயும் அதேமாரியே தான் இன்சியல் லாஸ்ட்டில் போட்டுக்கோங்க. அடுத்தது தகப்பனார் பெயர், கணவர் பெயர். பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா கணவர் பெயர், திருமணம் ஆயிருந்தது அப்படின்னா கணவர் பெயர், இல்லை அப்படின்னா தகப்பனார் பெயர் போட்டுக்கலாம். பிறந்த தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது உங்களுடைய மொபைல் எண் போடுறது ரொம்ப 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 அவசியமான ஒன்று. எந்த ஒரு இதாக இருந்தாலும் உடனடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை வந்து தொடர்பு பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஒரு மிஸ்ஸிங் ஆகிருக்கு அப்படின்னா உங்களை வந்து தொடர்பு பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து மொபைல் எண் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. அடுத்தது முகவரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றியம் மற்றும் பின்கோடு இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ஒன்றியம் போட வேண்டும். அப்படி ஒன்றியம் இல்லை அப்படின்னா பின்கோடு இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கிறது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒன்று. அடுத்தது SSLC மார்க் ஷீட்டு. அவங்ககிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th மார்க் ஷீட் இருக்குதான்னு கேட்குறாங்க. அந்த 10th மார்க் ஷீட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து இது பண்ணிக்கணும். அதோடைய சான்றிதழ் எண், அதாவது நீங்கள் 10th முடிக்கிறீங்கள அதுக்குண்டான சான்றிதழ் எண் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்குறாங்க. அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கணும். அடுத்தது தேர்ச்சி பெற்ற மாதம், வருடம். தேர்ச்சி பெற்ற மாதம் என்ன, வருடம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் எஸ்எல்சி வந்து தேர்ச்சி பெறீங்கள்ல, அதை வந்து தேர்ச்சி பெற்ற மாதம் அதோடைய வருஷம் போட்டுக்கணும். அடுத்தது HSC மதிப்பெண் சான்றிதழ் எண் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களா. HSC அப்படின்னா 12th அதுக்குண்டான சான்றிதழ். அதேமாரி தேர்ச்சி பெற்ற மாதம், வருடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்டிருக்காங்க. அதையும் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உயர்கல்வி ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பிடெக்கு, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஆர், பிஎஸ்சி, பிஇடி சப்ஜெக்டில் என்ன, அதேமாரி எம்ஏ, எம்எஸ்சி, பிஇடி சப்ஜெக்ட் என்னான்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்குள்ள சான்றிதழ் என்ன, தேர்ச்சி பெற்ற வருடம். டிஇடி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்குள்ள தேர்ச்சி பெற்ற இது இதெல்லாம் கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க. ஆம்னா ஆம்னு கொடுங்க, இல்லை அப்படின்னு இல்லைன்னு கொடுங்க. ஓகேங்களா? அடுத்தது விண்ணப்பிக்கும் தன்மை என்ன, நீங்கள் வந்து தற்காலிக ஆசிரியர்களா, தற்காலிக இடைநிலை ஆசிரியரா, இல்லை தற்காலிக பட்டதாரி ஆசிரியரா, தற்காலிக முதுகலை ஆசிரியரான்னு சொல்லணும். அதாவது 8th 12th தற்காலிக இடைநிலை ஆசிரியர் போட்டுக்கலாம்,
இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தற்காலிக முதுநிலை ஆசிரியர் போட்டுக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது தற்காலிக ஆசிரியர் பணிக்கு வரும் பள்ளியின் பெயர் ஊர். நீங்கள் வந்து என்ன பள்ளிக்கு வேலைவாய்ப்பு கோர்றீங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. அது வந்து உங்களுடைய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு என்னன்னு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. அடுத்தது ஒன்றியம், மாவட்டம், இடம், நாள் போட்டு இப்படிக்குன்னு போட்டு உங்களுடைய சைனு. இதோட இணைக்க வேண்டிய ஆவணங்கள்லாம் உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டு, டிகிரி மார்க் ஷீட் இருந்தது அப்படின்னா ஒன்ஸ் மார்க் ஷீட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு. இந்த ஆதார் பேன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இன்டர்வியூ ப்ராசஸில் வந்து கேட்பாங்க. அப்போ நீங்கள் கொண்டு போனால் கூட போதும். இல்லை இதிலேயே வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா. நிறையா பேர் இதிலே வைக்கிறாங்க. அவங்க சொன்ன அட்வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதிலே ஒரு காப்பி வச்சுருவாங்க, போக்களையும் கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. ஓகேங்களா. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. ஒன்ஸ் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம். A4 ஃப்ரம் டு அட்ரஸ் போட்டு தெளிவாக அனுப்பணும். ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் மாறுபடலாம் டேட்டு. ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் அப்டேட் வந்துவிட்டது. இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.